Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். தமிழில் ஜிஎஸ்டி அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங் எல்லாமே உங்களுக்கு எங்கே தெளிவாக சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த ப்ளவுஸோட லென்த் பார்த்திங்கன்னா 13.5 inches லென்த் எடுத்திருக்கேன். அண்ட் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் 6 inch எடுத்திருக்கேன். ஷார்ட் ஷோல்டர் 3 inch. நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 9 inches மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா 9.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது 40 மெஷர்மெண்ட் இருக்க பர்சன் யார் வேணாலும் நீங்கள் போடலாம். அண்ட் டிசைன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நெக்கில் நம்ம ஃபஸ்ட்டு 9 inch மார்க் பண்ணி வரைஞ்சிடணும். அதுக்கு கீழேருந்து நீங்கள் 3 inch மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் சீம் அலவன்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 1 inch உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. அதே தான் நமக்கு நெக்கில் நம்ம 3 inches எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 inch எக்ஸ்ட்ரா. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம காப்பர் பேஸ்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ காப்பர் கலர் மெட்டீரியல் நம்ம அட்டாச் பண்ணுவோம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. அதனால நம்ம 1 inch எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இந்த டிசைனை அப்படியே பேப்பர் கேன்வாஸில் ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி சீம் அலவன்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பேப்பர் கேன்வாஷ்லேயே. சரிங்களா? கேன்வாஷில் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தில் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா நெக்கோட பேக் சைடில் நம்ம 1.5 inch ஸ்டிச்சஸ்க்கு விடுவோம் இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். நெக் பார்த்திங்கன்னா இது நமக்கு ரவுண்ட் நெக் மாதிரி தான் வந்திருக்கும். கீழே ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தையல் பொறுமையாக நிறுத்தி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓவல் ஷேப்பு கரெக்டாக வரும். ஸோ லைனிங் கிளாத்து கூட மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உள்ள பேப்பர் கேன்வாஷ் இன்க்ளூட் பண்ணலை. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் நான் இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டிசைனில் பேப்பர் கேன்வாஷ் வச்சு தான் காப்பரோட கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு அரைக்காத் போட்டுடலாம். அரைக்காத் போட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா படிமான தையல் போட்டு நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு நீங்கள் படிமான தையல் போடும் போது பார்த்திங்க அப்படின்னா இது சில்க் காட்டன் மெட்டீரியல் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்கே சுருக்கம் வருதோ அங்கே ஊசியை நிறுத்தி கொஞ்சம் மேலே எடுத்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் வராது. அதுமாதிரி இது சில்க் காட்டன் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 1.5 inch மேலே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாத் பார்த்திங்கன்னா டிசைனுக்காக தான். ஸோ இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்து மடிச்சிங்க அப்படின்னா அது பட்டையாக ரொம்ப பட்டையாக இல்லாமல் கொஞ்சம் தின் சைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணதை 1.5 inch கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம நெக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். 1.5 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண அந்த குட்டி குட்டி பீஸை அதில் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பன் மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நேராக வைக்காமல் உள் பக்கமாக அந்த ரவுண்டு வருது, ஓவல் ஷேப் வருது இல்லைங்களா, அங்கே வரும்போது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி உள் பக்கமாக வச்சு தையல் போடுங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோப் அதில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அது உள் பக்கமாக இருந்தால் தான் ரோப்போட ஷேப் கரெக்டாக நமக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபுல்லுமே நெக்கில் அந்த கட் பண்ணி வச்சுருக்க ரிப்பனை ஸ்டிச் பண்ணி முடித்து எடுத்துட்டேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம
காப்பர் துணி அட்டாச் பண்ணுறோன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பரில் வந்து நம்ம நெக் டிசைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேப்பர் கேன்வாஷில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையே வந்து லைனிங் கிளாத்து எடுத்துகிட்டு பேப்பர் கேன்வாஷ் போடுங்க. லைனிங் கிளாத்து அதுக்கு கீழே வந்து காப்பர் பேஸை வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு எதுக்குன்னா நெக்கை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அப்படியே. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு. ஸோ நெக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எப்பவும் போல் அர்க்காத் போட்டுட்டு நெக் லைனை வந்து அப்படியே பின்பக்கமாக திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக் டிசைன் ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ எக்ஸ்ட்ராவில் வந்து ரா எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ மெட்டீரியல் எடுத்துருக்கோம், காப்பர் மெட்டீரியலை. ஸோ அந்த ரா எட்ஜஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. படிமான தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணி வராமல் இருக்கிறதுக்கு நான் சைடு ஃபுல்லுமே ஓவர்லாக் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ ஓவர்லாக் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த காப்பர் பேஸ்டும் அந்த கிளாத்தோட பேஸ்டும் நம்ம ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 இன்ச்சஸை நீங்கள் மார்க் பண்ணதுனால கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த காப்பர் கிளாத்தை அட்டாச் பண்ணும்போது ஷோல்டரை வந்து செக் பண்ணிக்கோங்க, சைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. அதே மாதிரி இந்த ரோப் இருக்கு இல்லையா, ரோப்பை வந்து பின்னில் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் உள்ளே வந்து நம்ம அந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் ஃபுல்லுமே. ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரோப்பை வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராஸாக வரணும். ஸோ இதெல்லாம் வந்து நேராக வரும். கிட்ட ரவுண்டு கிட்ட வரும்போது மட்டும் உள் பக்கமாக அந்த உள்ள சுத்துக்கு வந்து இந்த நூல் வரணும் இல்லைங்களா ரோப்பு, அதனால் வந்து உள் பக்கமாக வரும்போது நம்ம கிராஸாக எடுக்கணும். எக்ஸு ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா ஒரு பக்கம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காகவும் ஒரு பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்காகவும் நம்ம அந்த ரோப்பை வந்து எடுக்கும்போது அந்த டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டுன்னு. இப்போ நம்ம நெக்கு ஃபுல்லுமே வந்து அந்த ரோப்பை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பேக் நெக்கு மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பேக் நெக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்னுக்கு ரவுண்ட் ஷேப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் லேஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிச்சஸ் நம்ம பண்ணது தெரியாமல் இருக்கணும், படிமான தையல் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து காப்பர் பேஸில் லேஸும் கொடுத்துருக்கேன். இது 1/2 இன்ச் லேஸ் தான், உங்களுக்கு வேணால் பெரிய லேஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் பேட்டர்னுக்கு அதே ஓவல் ஷேப் ரவுண்டுக்கு நான் துணி கட் பண்ணவே இல்லை, அந்த லேஸையே வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.